வணக்கம் விதி. கர்நாடகாவில் பல பகுதிகளில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. அதேபோல் தமிழகத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், ஈரோடு உட்பட பல பகுதிகளில் தக்காளி சாகுபடி நடக்கிறது. தமிழகத்தில் பெய்து வரும் மழையால் ஒரு சில இடங்களில் தக்காளி விளைச்சல் பாதித்தது. இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் மற்றும் 4வது வாரத்தில் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய், 40 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தில் சில பகுதிகளில் இருந்து தக்காளி வரத்து சற்று அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து சேலம் மார்க்கெட்டுக்கு தக்காளி வரத்து கூடியுள்ளது. அந்த வகையில் நாள் ஒன்றுக்கு கர்நாடகாவில் இருந்து 30 முதல் 40 டன் தக்காளி விற்பனைக்கு சேலத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு வரும் தக்காளியை சில்லறை விற்பனையில் வியாபாரிகள் வாங்கி சென்று சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பரவலாக விற்பனை செய்து வருகின்றனர். தரத்திற்கு ஏற்ப 1 கிலோ தக்காளியின் விலை தற்பொழுது 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது பாதி அளவிற்கு விலை குறைந்துள்ளதால் இல்லத்தரசிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வியாபாரிகளும் அதே போல விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரிதி.